வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஏற்கனவே ஒரு லோன் இருக்குது, அது 10வது வரைக்கும் 4-5 கிரெடிட் கார்டும் இருக்குது. கை மாத்தாவும் பணம் வாங்கி வச்சுட்டேன். சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். இதுலேருந்து நான் வெளியே வரணுங்க. இதுக்காகத்தான் நான் என்னென்னவோ போராடுறேன். எல்லா விதமான வீடியோஸும் பார்க்குறேன். எல்லா வித முயற்சியும் எடுத்துட்டேன். ஒன்றுமே பண்ண முடியலை. டெட் எண்டில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன். என் முன்னாடி வழின்றதே கிடையாது. ஒரே செவரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான கடனில் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வீடியோன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடனுக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸே இல்லாதபடிக்கு அது வாய்ப்பே கிடையாது. அந்த லெவலில் இருப்பாங்க சில பேர்லாம். அவங்களுக்குலாம் சான்ஸே இல்லை. நமக்கே ஐயோ வாய்ப்பு இல்லை பொழுது அந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணுற அளவுக்குலாம் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் 2 விதமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, லோன் தரக்கூடிய 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கடன்லேருந்து என்னால் வெளியே வர முடியாதுங்க, யார் என்ன சொன்னால் என்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது, அந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே வர முடியும். இந்த கடன்லேருந்து வெளியே வர முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு எப்படி இங்கே செயல்படுத்த வேண்டும், அது எங்கே கிடைக்கும், என்னென்ன விஷயங்களை செஞ்சிங்கன்னா இந்த கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரலான்னு பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குது, மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோன் தரக்கூடிய ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டாடா குரூப். ஆமாங்க, டாடா குரூப்பை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க ஃபினான்ஷியலாக நிறைய விதமான லோன் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாடா கேபிட்டல் இது ஒரு ஆப். ஸோ டாடா கேபிட்டல் ஆப் பார்த்திங்கன்னா 4.4 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. டாடா கேபிட்டல் மணிஃபை ஆப் இவங்க 4.1 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. இன்னும் 2-3 ஆப் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக சேல்ஸ் டீமுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாதாரண கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பு தான். ஸோ நம்ம பார்க்க பார்த்து 2 விதமான லோன் ஆப் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று டாடா கேபிட்டல். டாடா கேபிட்டல் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான நல்ல ஃபீட்பேக் இருக்குது. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 11%லேருந்து 26% பேர் ஆனும் போட வாய்ப்பு இருக்குது. இங்கே 10.99 போட்டிருக்காங்க, நான் 11 சொல்கிறேன். ஸோ இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மாதத்துலேருந்து 84 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 1500 ரூபா, 499 ரூபா போட்டிருக்காங்க, 1500 ரூபா வரும். ஏதாவது குறைஞ்சபட்ச ப்ராசஸிங் ஃபீஸ் இவங்க போடுறாங்க. டாடா குரூப்போடைய இந்த டாடா கேபிட்டல் ஆப்பை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். 3 months அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸு எல்லாமே அதிகம்தான். இதே டாடா குரூப்பில் இன்னொரு லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மணிஃபை ஆப். டாடா மணிஃபை ஆப்புக்கும் டாடா கேபிட்டல் ஆப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கேபிட்டல் ஆப்பு லோனு, இன்ஸ்டன்ட் லோனு, அதுக்குள்ளான விஷயத்த சொல்கிறாங்க. டாடா மணிஃபை ஆப்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி, அதாவது லோன் மட்டும் கிடையாது, நீங்கள் போனீங்கன்னா அதில் கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம், அது இன்சூரன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்ஐபி சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அப்புறமா நிறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அதில் போட்டிருக்காங்க. இந்த டாடா கேபிட்டல் ஆப் ஆனாலும் சரி, டாடா மணிஃபை ஆப் ஆனாலும் சரி, எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே 2 விஷயம். ஒன்று, 25,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருக்கணும். கிரெடிட் ஸ்கோர் ஒரு 700+ இருக்கணும். வேறு ஏதாவது லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ஒரு லோன் ஆப் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த லோன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். லோன் ஆப் ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் இன்னொரு லோன் ஆப்னு போகும்போது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. பர்சனல் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, ப்ராப்பராக இஎம்ஐலாம் கட்டி வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டாடா குரூப்பில் 2 ஆப்லேயும் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. விட்டாமல் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்கள். உங்களுக்கு தான் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனல் லோன் ஆனாலும் சரி, எந்த லோன் ஆனாலும் சரி, 3 முக்கியமான பொய் இது போல் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தேவை, அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டு இமிடியட்டாக வேணும் பாஸ் என்று வாங்குவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்காக இருக்கும். காலேஜுக்கு போகிற பையனுக்கு புது பைக் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அது தேவையான்னு அப்படி கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அவர் போயிட்டு வரத்துக்கு புது பைக்கு தேவையே இல்லை. அது நம்ம சொன்னாலும் புரியாது. அதுபோல் எதுக்கு தேவைக்காக நம்ம லோன் வாங்குகிறோம், அது எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், அந்த வண்டி தேவைதானா, இவர் காலேஜ் போய்ட்டு சம்பாரிச்சா கொடுக்க போகிறாரு, படிக்க தானே போகிறாரு, அதுக்கு பஸ்லேயே போகலாம், அல்லது செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கலாம். இதெல்லாம் நம்ம யோசிச்சாவே தேவையில்லாத செலவில் நம்ம மாட்டிக்க மாட்டோம். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்விக்கி வண்டி வாங்க போனாலும் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி போனால் தான் அது நியாயமான ஒரு செலவாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரதா இருந்தால் கூட ஒரு செகண்ட் ஹேண்டு பைக்கு போதுமானது. நீங்கள் ஒரு 19 கிட்ஸோ அல்லது ஒரு 18 கிட்ஸாக இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். என்ன தேவை தெரிஞ்சு பொருள் வாங்க வேண்டும். 2வது முக்கியமான விஷயம்,
2வது முக்கியமான பொய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்குங்க, ஒருத்தர் தர வேண்டியது இருக்குது, அதனால் இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால் லோனை வாங்கிட்டேன்னா சமாளிச்சுட்டு நான் அந்த கடன் வாங்கிடுவேன், அதுக்கப்புறமா அவர் தந்த பிறகு அதை அடைச்சிடுவேன். இது போல் அவர் தந்துட்ட பிறகு கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ அவசரத்துக்கு செய்கிறது. திடீர்னு ஒருத்தர் வந்து பணம் கேட்பார், ரொம்ப அவசரம் பாஸ், காலைல சுடு தண்ணி ஊற்றின்னு கேட்பாங்க, இது இப்படி வாங்கி ஆகணும், அப்படி முடியாது. அவங்க சொல்லக்கூடிய உணர்ச்சி விஷயமான வார்த்தைகள் கேட்டு படப்படன்னு பண்ணிட்டு நம்ம எதாவது பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ உணர்ச்சி வசப்படுதல் பண விஷயத்தில் கூடவே கூடாது. அப்போது எதுக்காக வாங்கலாம்? நமக்கு ரொம்ப எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிப்பாக வாங்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு கட்ட போகிறேன் அல்லது ஒரு வீட்டை வந்து மேலே கட்ட போகிறேன், ஓகே வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுருக்கேன், அது சமாளிக்க முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை வாங்கலாம். அதிகமான வட்டியில் மாட்டிகிட்டு இருக்கேன், இப்போ குறைஞ்ச வட்டியில் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு வாங்கலாம். இது போல் ரீசனபுளாக இருந்தால் ஓகே. தேவையில்லாத செலவுகளுக்கு பதட்டத்தோடு செய்யும்போது பிரச்சனை வரும். 3வது முக்கியமான விஷயம், நம்ம சூழ்ந்திருக்க மக்கள் நீ கடன்காரனாகவே இருக்க போகிறேன்னு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி 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 நமக்கு அட்வைஸ் பண்ணி நம்மளை கடன்காரனாகவே ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது. இப்போது நம்ம சொல்யூஷனுக்கு வருவோம். அதாவது இதுக்கு சரியான சொல்யூஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சரியான சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறது. ஒரு டைரி எடுத்து வச்சு உங்களுக்கு உண்மையாகவே எவ்வளோ கடன் இருக்குதுன்னு எழுதுங்க. அது வந்து எழுதுறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க, ஐயோ அது எழுதுனா இன்னும் எனக்கு பயம் அதிகமாகிடுங்கன்ட்டு பயப்படுவாங்க. கவலைப்படாதீங்க, எழுதுங்க. நீங்கள் எழுதி முடித்த பிறகு அதில் எது கம்மியான கடனோ அதுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து ஒரு 11 லட்சம் கடன் இருக்குது, ஆனால் ஒரு 30,000 ரூபா கடன் உங்களால் அடைக்க முடியும்னா அந்த குறைஞ்சபட்ச கடனை 1 மாதம் 2 மாதம் எப்படியா புரட்டி அதை அடைச்சிருங்க. குறைஞ்சபட்ச கடனை நீங்கள் அடைக்க ஆரம்பித்தாவே உங்கள் மனசுக்கு தைரியத்தை நீங்கள் கொடுத்துடுவீங்க. அவர்கிட்ட ஒருத்தட்ட வாங்கியிருப்பீங்க, அவரை பார்க்கும்போது தரம் பார்த்துட்டீங்க தெரியுமா, அவரை முதல்ல கொடுத்து விடுங்க, அந்த ஆத்மா சந்தோஷப்பட்டோம். ஸோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வந்துடும், தாராளமாக அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சிடலான்ட்டு. ஸோ கொஞ்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து வாய்ப்பு இருக்கும்போது செஞ்சுடுங்க. 2வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு சொல்யூஷன் தரக்கூடிய நபர்கள் யார், அவங்கள மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன விஷயத்தை கேட்கலான்னு ஒரு ஆலோசனை கேளுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா ஒரு அடமான கடன் போடலாமா, கோ அப்ளிகேட் மூலமாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நம்மளுடைய சகோதரான சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸானா சரி, அவங்ககிட்ட போய் அணுகி கேட்கலாமா, அவங்ககிட்ட இது நமக்கு லோன் தருவாங்களா, அதாவது நமக்கு நம்ம பேரில் தான் சொத்து இல்லை, நம்ம அப்பா அம்மா பேரில் சொத்து இருக்குது, அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கலாம். இதெல்லாம் வந்து வாய்ப்புகள், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அசிங்கப்படாமல் வெக்கப்படாமல் அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு வெளிப்படையாக போய் கேளுங்க, எப்போ நான் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கேன், எனக்காக நீ ஒரு கோ அப்ளிகேஷன் லோன் சரி சூரிட்டி சைன் பண்ணுறியா, நான் திரும்ப செலுத்திடுறேன், இல்லை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எனக்கு ஒரு விஷயத்தை ஏதாவது உங்ககிட்ட கொடுக்க, என் டாக்குமெண்ட்ஸ் தரேன், நீ வச்சுக்கோ, சைன் பண்ணி முடியும், நம்ம லோன் அடிச்சு பேர் திரும்ப கொடு. இது போல் சில விஷயங்கள் வந்து நம்ம இறங்கி செஞ்சு ஆகணும். இப்படி தான் செஞ்சு ஆகணும். அப்பா அம்மா கிட்டே சண்டை போட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு அந்த வேலை வேணாம், நேராக போய் காலில் கூட வந்துருங்க, தப்பே கிடையாது. எனக்கு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு அடமான கடன் வச்சு தாங்க, உங்கள் பேர்லேயே இருக்கட்டும், வீடெலாம் உங்கள் பேரில் தான் இருக்கும், இஎம்ஐ மட்டும் நான் கட்டித்தரேம்மா நம்பிக்கை சொல்லி அப்படி சமாதானமாக போய் முடிவு கட்டலாம். ஸோ இது வந்து இறங்கி செஞ்சால் தான் நீங்கள் பிரச்சனை வெளியே வர முடியும். ஸோ நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ யார் எனக்கு கடன் தருவான்றது வந்து 2வது விஷயம். ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வெளியே வர முடியும், அதனால் வெளியே வர முடியும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படியே இருந்துட போகிறதுக்கூடாது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதுக்கான வழியை நீங்கள் தான் எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரோஜமாக விட்டுட்டு மறுபடியும் பார்க்கலாம்.